ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 27th எபிசோட் பத்தில் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட ஃபேமிலியிலேருந்து ஹரி, ஹேமா, தருண் அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஹாய். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜுனாவை தான் காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹேண்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியே தானே நேற்று ஹேண்டும் வந்து ஃபைட் பண்ணா, அது எப்படி ஒரே மாதிரி இருக்கும், அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கூட இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பான். லேடி கெட்டப்ல இருக்க ஹேனை பற்றி யோசிச்சாலே இவனுக்கு வந்துட்டு ஹார்ட் பட்டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் அது வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச தொட்டு வேற பார்த்துட்டு இருப்பானா. இல்லை இது அந்த மாதிரி ஃபீலிங் கிடையாது, நமக்கு வந்துட்டு பாசு மேலே இருக்க விசுவாசம், அதனால தான் இந்த மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹேண்ட் வந்துட்டு அவன் தலைமையிலே கை வச்சுட்டு, என்னடா ஒரு மார்க்கமாக இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு இவனும் இல்லை, ஆல்ரெடி எனக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கம்முன்னு உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி வர இழுத்து உட்கார வச்சுட்டு இருப்பான். சரி ஓகே, நீ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ போகக்கூடாது, சுஜா வந்துட்டு எங்கே போனானே தெரியல, அவனால் உனக்கு வந்துட்டு ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவனெல்லாம் கொசு மாதிரி அடிச்சு போட்டுருவான்டா அப்படின்னு சொல்லும்போது, அடி அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற இருப்பான். சரி ஓகே, அவனால் எனக்கு ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவன் வேற எதுவும் சொல்ல மாட்டான். சர்ற குட்டி பையா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருப்பான். அவளை முன்னாடி போக விட்டு இவன் பின்னாடி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பிள்ளைய பார்த்தாலே நமக்கு ஏதோ ஆகுதே, கண்டிப்பா அது விசுவாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அவன் உடனே திரும்பி இல்லை, ஆமா நேத்து நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்டுருவா. இவனுக்கு உடனே என்ன சொல்றதுன்னு வேற தெரியாது. அதுவா அது வந்து அப்படின்னு இழுக்கிறதுக்குள்ள அதுக்கு அவளே வந்துட்டு என் காலில் எதுவும் ட்ராக்கர் கட்டி இழுத்து விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாளா. இல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும்டா, சும்மா கேட்டுட்டு இருந்தேன், என் அண்ணன் வந்துட்டு அவங்களோட வாய்ஸை நல்லா தான் வளர்த்து விட்டுருக்கான், இப்படியே கீப் இட் அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அடுத்து சின்ன தான் காட்டுவாங்க. அவ ஸ்டோர்ல மாடி மேலேக்கும் விழுந்து செத்துருப்பான்ல, அந்த இடத்துல தான் நின்று பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து மின் வந்துட்டு இங்க வர்றதுக்கே ரொம்ப பயப்படுவேன், இப்போ இதெல்லாம் தாண்டி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவ வந்துட்டு சொல்லுவான், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் டசன் டைம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இப்போ என்னால் இங்கே வந்து இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நீ உன்னோட லைஃப்ல வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்க, ஆனால் என்னை கேட்டேன்னா அது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன், நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, உங்ககிட்ட நான் எதையும் பற்றி இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கவே மாட்டேன், கேட்டால் அது என்னோட முட்டாள்தனம், ஆல்ரெடி நான் பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது, நான் அதிலே தான் இன்னும் தத்தளிச்சிட்டு இருக்கேன், என்னால் வெளியே வர முடியுமான்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுவான். அவெல்லாம் நீ என்னத்தையாவது புலம்பு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பா. இதுக்கப்புறமும் சின்ன பின்னாடி அலையிறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டைம் தான் நம்ம கிம்மும் அங்கே வந்துட்டு இருப்பான். கிம்மு கிட்ட உடனே மின் சொல்லுவான், நான் நோட் பண்ண வரைக்கும் ஷின்னுக்கு வந்துட்டு ஒன்றை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிய வருது, நீ கடைசி வரைக்கும் அவ கூட இருப்ப அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா இதை இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கோ, அவளை வந்துட்டு ஹர்ட் பண்ணாத என்ன மாதிரியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கிம் வந்துட்டு கேட்பான், நீ ஷின் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவனும் வந்துட்டுல அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இது நான் பண்ண விஷயங்கள், நான் தான் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேடா டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி அவனோட ரூமுக்கு போகும்போது இந்த சீனியர் எல்லாம் அங்கே என்னமோ ஒரு பண்ணிட்டு இருப்பாரு, இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட போய் பார்த்தா ஃபார்ச்சூன் குக்கியை வந்துட்டு ஆட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவனுக்கு உடனே என்ன தோணும், அப்போ இதை எடுத்துட்டு வந்து வைக்கிறது இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா இல்லையோ, ஆட்டே நீ தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியா, ஏன்டா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்ச ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவான். உடனே இந்த சீனியர்ல, ஐயோ பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாதுயா, நானே தண்ணி கேன் போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காஃபி டம்ளரை காமிச்சு இதை உங்களுக்காக கொண்டு வந்தேன், இது நல்லா இருக்குவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம ஆட்டை போடலாம்னு நினைச்சேன், உங்க கண்ணில் மாட்டிக்கிட்டேன், வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம கிம்ல கொண்டா பே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு விட்டுட்டு அதை பிடிங்கி வேற உள்ள இருக்க எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஆஸ் யூஷுவல் உள்ள லவ் மெசேஜ் எல்லாம் இருக்காது, இந்த மாதிரி நீ என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் இருந்துட்டு இருக்கும் ஃப்ரம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மண்டை குழம்பி போய் நின்றுட்டு இருப்பான் இவன். அடுத்த சீன்ல கிம் வந்துட்டு சீனியர் கூட ரவுண்ட்ஸ் போகும்போது எப்படி நம்ம எம்ப்ளாயெல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்றாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்கும்போது அதுக்கு அவர் வந்துட்டு சொல்லுவாரு, நான் என்னத்த சார் சொல்றது, அவங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம கிம் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ் அதுக்கப்புறம் மசாஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீனியரும் வந்துட்டு ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு ஏதோ ட்ரீம்ல வாழ்ற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரும்போது இந்த சால்ல குறுக்கால இந்த கௌசிக்கு வந்தா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியே வந்து நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே இந்த சீனியர்ல ஆத்தி இவனா கண்ணில் மாட்டினா அடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் வந்துட்டு தமத்தோட சோஃபா கடையில போய் ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவன் பார்த்துட்டு தான் இருப்பான், என்னடா நடக்குது இங்க, இது என்ன ப்ரீ ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வேற எல்லாரையும் பத்தி கேள்வி கேட்டுட்டு இருப்பான். இவன் என்ன கேட்டாலும் நம்ம வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணாலுமே வெளியே வர மாட்டான், அங்கேயே வந்துட்டு சோஃபா கடையிலே ஒழிஞ்சிட்டு இருப்பாரு அவன் போற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் போகும்போது ஆப்போசிட்ல கிம் வேற வந்துட்டு இருப்பான். என்னது இது நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வேற சா சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல்லாம் அமைச்சு கொடுத்துருக்க போல, நீ தான் வந்து டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி வேற பேசிட்டு இருப்பான். எப்படியோப்பா
ஓகேப்பா, இந்த கம்பெனியோட வேல்யூ வந்துட்டு நீ சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வந்துட்டு விக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசின உடனே இந்த கிம்முக்கு வந்துட்டு கோவம் வந்துரும். கிம் உடனே சொல்வான், இந்த கம்பெனி விக்கிறதுக்கு உங்க அப்பா என்ன பெர்மிஷன் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆள்கிட்ட அசால்ட்டா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்கும்போது எப்படி வாங்குறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவானா, நீ இருக்கும்போதே வாங்கி காட்டுறேன்டா, வித்து காட்டுறேன், போ கம்பெனியை வந்துட்டு இன்னும் வேல்யூ ரைஸ் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி அமுச்சு விட்டுட்டு இருப்பான். நம்ம கிம்மோ இல்ல போடா வேணா உன்னை நான் எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சாவ் வந்துட்டு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட இந்த சுஜாவை வந்துட்டு நான் ரொம்ப நாளா கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு சா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹேனை வந்துட்டு கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸாவே மாறி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இவங்கிட்ட சொல்லும்போது எது மர்டர் கேஸா, இப்படி ஒரு புதுவிதமான சம்பவமா நமக்கு தெரியாம நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம ஹேனோட அந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும்ல, அது வந்துட்டு கிம்மோட ஆஃபீஸில் தான் ஹேன் வந்து ஒழிச்சு வச்சுட்டு இருப்பா. இப்போ அதை வந்துட்டு நம்ம கிம் கிட்டே எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. அவ இந்த காசு வந்துட்டு நாசமா போனா கூட பரவாயில்ல, இந்த ஷின்னுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு வரக்கூடாது, அதனால ஷின்னு வந்துட்டு ஹேனோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேன் வந்துட்டு கிம் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு கிம் வந்து சொல்லிட்டு இருப்பான், இல்ல நீ சொல்றது தப்பு, நானும் வந்துட்டு இந்த காசுக்காக சொல்லல, அவளுக்கு வந்துட்டு நீ தான் அவளோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரணும். சுஜாவை வந்துட்டு நம்ம இருக்க வரைக்கும் பார்த்துப்போம், அவகிட்ட நெருங்க விடாத மாதிரி. ஆனா நாளை பின்ன நம்ம போயிட்டதுக்கு அப்புறம் உன்னோட ஆப்போனன்ட் கேங் யாருக்காவது வந்துட்டு அவ தான் உன்னோட சிஸ்டர்னு தெரிஞ்சா நம்ம போனதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணுவா? ஸோ ஷின்னையும் யுனாவையும் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங் உமனா மாத்தி விட்டுட்டு தான் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு நம்ம ஹேனுக்கும் வந்து சரியா தான் பட்டுட்டு இருக்கோம். சரி ஓகே, இந்த விஷயங்களை அப்ப நீயே சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே நானே டைம் பார்த்து அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்ச்சூன் குக்கில இருந்து ஒரு மெசேஜ் வரும்ல, அதை வந்துட்டு நம்ம ஹேண்ட் கிட்ட எடுத்து காமிச்சிட்டு இருப்பான் இவன். அடே அப்ப இது லவ் லெட்டர் கிடையாதடா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்கும். ஆக்சுவலி என்னதான் சொல்ல வராங்க இவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கிம் வந்துட்டு சொல்லுவான், ஒருவேளை அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையான லீ இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம், உங்களோட நான் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வேற எழுதிட்டு இருக்கோம். சரி ஓகே நம்ம இதை பத்தி வந்து மாயா கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்துல கரக் மரக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா ஃபார்ச்சூன் குக்கியை மாயா ஆட்டை போட்டு தின்னுட்டு இருக்கோம். அடியே மாயா, உன்னை இந்த மாதிரி வந்து எங்களை பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எங்களை எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இதாண்டா என் வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா. சரி ஓகே இது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு எங்களுக்கு விளங்க வையேன் இந்த மெசேஜ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா வந்துட்டு சொல்லுவா. அதுக்கு மாயா வந்துட்டு சொல்லுவா, ஒருவேளை லீ வந்துட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பையை வந்துட்டு ஸ்டேட்ல இருக்கும்போதே செட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம், அந்த ஸ்பை கிட்ட இருந்து வர மெசேஜா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரையும் குறையுமா தான் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு கிம் கேட்பான், அப்ப நான் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, இருக்கலாம்டா ஆனா அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும், இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், இப்போதைக்கு நான் அந்த குக்கியை ஆட்டை போட்டு இங்க இருந்து கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 குக்கியை வந்துட்டு அவ இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு பேக்கெட்ல எல்லாம் நினைச்சிட்டு அவ போட்டுக்கு ஒரு எஸ்ஐ ஓடி போயிடுவாங்க இருந்து. அவ போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வந்துட்டு சொல்லுவோம், டே கிம் நீ கூட வந்த வேலை ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டடா, ஷின்னு வந்துட்டு உன்னோட டெத் கேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகிட்டு வர லெவலுக்கு நீ அவளை மாத்தி விட்டுருக்க, ஆனா நான் பாரு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இவன் வேற சிரிப்பானா, எதுக்கிட்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தரத்தரன் வரை இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இவளோட ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு தரத்தரன் இழுத்துட்டு வந்துட்டு இருப்பான். அட்டே இந்த ரெஸ்டாரண்ட் தானே எனக்கு நல்லாவே தெரியும்டா, அங்க ஜாகில் இருப்பான்டா, அவனுக்கு ஆல்ரெடி உப்பு இது காரம் எதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாதுடா, நாக்கு செத்து போன வேண்டாம், அவன் சமைச்சு நான் சாப்பிட்டேன்னா செத்து போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காதறிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். பரவாயில்ல மச்சான் வா நானும் சாப்பிட்றேன் உனக்கு துணைக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வரமாட்டேன், சின்ன சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே வேற வந்துட்டு இருப்பா. ஆனா நம்ம கிம் வந்துட்டு இங்க சாப்பிடலாம் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டா, இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு திருப்பி நம்ம ஹேனோட பேருக்கே வந்துட்டு இவன் வாங்கி கொடுத்துடுவான், நம்ம செத்து போன ஹேனோட பேர்ல எழுதி வச்சுட்டு அவங்க பாய்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒப்படைச்சிடுவான். இதை பார்த்தோன்னே இவளுக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் வந்துட்டு சொல்லுவா, எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டா அப்ப நான் என்னத்தை தான் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிற மாதிரி வேற சீன் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், இதை வந்துட்டு நான் உனக்காக மட்டும் பண்ண கிடையாது, நான் ஷின்னுக்காகவும் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறேன். ஷின்னு வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ற பிளேஸ்ல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா பழைய மெமரி எல்லாம் போயிட்டு சில விஷயங்கள் வந்து புதுசா நடந்திருக்கு, ஸோ அதனால தான் அவளால வந்து இருக்க முடியுது. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு பழைய மெமரி எல்லாம் போயிட்டு இப்போ சில விஷயங்களை வந்துட்டு நீ கிரியேட் பண்ணு, அப்பதான் உன்னோட பாய்ஸ் வந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்துட்டு இவகிட்ட சொல்லிட்டு இருப்பேன். நான் ஷின்னையும் வந்துட்டு இங்க கூட்டிட்டு வரேன், ஷின் கூட சேர்த்து தான் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு மெமரியை கிரியேட் பண்ண போறோம், அது வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புத்திசாலியா வந்துட்டு நம்ம கிம் வந்து பேசிட்டு இருப்பான். இது வந்துட்டு நம்ம ஹேனுக்கும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா அவளோட பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அவளுக்கு கண்ணெல்லாம் வேற கலங்கிட்டு இருக்கும், பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அவளுக்கு. இவ வரதை பார்த்தோன்னே ஜாகில் ஒரு வணக்கத்தை வச்சு வாங்க மேடம் வாங்க சாப்பிட அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருப்பான். உன் கையாலையா அப்படின்ற மாதிரி அவளும் வேற கலாய்ச்சி விட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்க பார்த்தா நம்ம யுனாலாம் வர வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இவளுக்கு அவளை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பா தான் இருந்துட்டு இருக்கோம். இப்பதான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால கேக் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இவளுக்கு கண்ணெல்லாம் வேற கலங்கிட்டு இருக்கும். இவ கண்ணு கலங்குறத பார்த்தோன்னே ஜாகி இல்ல நான் வேணா கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணட்டா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவானே, பின்னாடி இந்த ஜுனா இப்படி விடுவான், இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பூச்சி வர இழுத்துட்டு இருப்பான். நீ அங்க போய் ஒரு ஆணியும் கழட்ட தேவையில்ல, இங்க வந்து நின்று கை தட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜுனா வேற கடுப்புல பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டில் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாகில் கன்றாவியா போட்டோ எடுத்துட்டு இருப்பான். என்ன கருமண்டா இது போட்டோ எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜுனா வேற முன்னாடி வந்துட்டு அவன் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுவான். இதெல்லாம் நோட் பண்ண ஜாகில் வந்துட்டு என்னடா இந்த புள்ள விஷயத்துல ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறான், ஓரதாண்டா போயிட்டு இருக்கான், என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இறங்கிடுவான். கேண்டெல்லாம் ப்ளூ பண்ணும்போது ஜுனா வந்துட்டு அழகா போட்டோ எடுத்துட்டு இருப்பானா, டீ ரொம்ப அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாகில் சொல்லுவானா, இதுக்கு தான் நான் எடுத்தேன் அழகா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் வேற உனக்கு பல்லாதான் இருந்துட்டு இருக்கும். ஜுனா வாயெல்லாம் பல்ல பார்த்தோன்னே இங்க மேல ஒருத்திக்கு ஒரே சந்தோஷம் தான், என்ன என் ஆளு சிரிக்கலாம் செய்யறான், செம்மையா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல நின்று வேற நம்ம மாயா சைட் அடிச்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே வந்துட்டு கேக்கெல்லாம் பூசி அதுக்கப்புறம் கலர் பேப்பர்லாம் தூவி பயங்கர ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம மாயா இல்ல இந்த ஜுனா பைபிள் வந்துட்டு கண்டிப்பா என்னோட டைப் தான், எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற தனியா புலம்பிட்டு இருப்பா. சரி நம்மளோட பங்குக்கு வந்துட்டு அவங்கள ஏதாவது சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல மேஜிக் எல்லாம் தூவி விட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வர வச்சிட்டு இருப்பா அவ. அந்த இடமே வந்துட்டு உண்மையான ஹேண்ட் எப்படி இருந்தா இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு வேற லெவல்ல என்ஜாயா இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் வந்துட்டு எல்லாரையும் கிச்சனுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு, டே நெட்டக்குக்கு, டே மூஞ்சி வீங்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செஃப் எல்லாத்தையும் வந்துட்டு ஒழுங்கா வேலை செய்யணும் சரியா, உங்க ஹோட்டல் மாதிரி செய்யணும், முன்னாடி இருக்க மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டமேலே போடுற மாதிரி வேற பண்ணிட்டு இருக்கோம். அவனுங்கெல்லாம் வேற லைட்டா பயந்துடுவானுங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்தி சொல்லிட்டு இருப்பாங்களா. அவனை ஜாகில் சைட்ல இருந்துட்டுல, டே பயப்படாதீங்கடா, பாச பாக்குற மாதிரியே பயப்படுறீங்க, இவங்க பாஸோட தங்கச்சி தான், அடிக்க மாட்டாங்கடா, சும்மா மிரட்டுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே கரண்டியை வச்சு அடிச்சிட்டுல, உனக்கு சுகர் எது சால்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லைன்னு சொல்லுவானா. அதை கத்துக்கோ சரியா, சோறு போடு, விஷத்தை போட்டு எல்லாரையும் கொன்றாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வேற 2 அடி அடிச்சிட்டு இருப்பாவ. இது எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேனோட போட்டோவை வச்சுட்டு நீ இங்க திரும்பி வந்தா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கூட வர பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாவ. இதே ரெஸ்டாரண்ட் வெளியே தான் இந்த சுஜாவும் வந்துட்டு யாருக்கும் தெரியாம கார்ல இருந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யாருக்கிட்டயோ கால் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு யார் வாங்கினாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். அவங்களும் வந்துட்டு கிம்மோட பேரை போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ கிம்மும் அந்த ஹேனோட சிஸ்டரும் அவ்வளோ க்ளோஸா, அப்போ நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது அந்த கிம்மை தான் போலயே. ஆல்ரெடி வேற அந்த ஹேனை காப்பாத்துறதுக்கு கிம் வந்துட்டு ஒரு படையை கூட்டிட்டு வந்திருப்பான்ல, அப்பவே வந்துட்டு இவனுக்கு அவன் மேல காண்டா இருக்கும். சரி ஓகே நெக்ஸ்ட் அட்டாக் பண்ண வேண்டியது அவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு முறைச்சு வேற பார்த்துட்டு இருப்பான் அவன். கிம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கும். ஆனா ரிசீவ் பண்றதுக்காக அங்க ஷின் வேற நின்றுட்டு இருக்குமா. கிம்முக்கே வந்துட்டு ஷாக் ஆயிடும், நீ எனக்காக வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஷின் வந்துட்டு சொல்லலாம், ஃபேமிலியில யாராச்சும் லேட்டா வந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுமா. இவனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாது, நீ என்ன ஃபேமிலி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு சரி ஓகே போய் தூங்கு சரியா அப்படின்னு சொல்லும்போது இல்ல வெயிட் பண்ணு, நாளைக்கு நைட் வந்துட்டு நம்ம டின்னருக்கு போகலாம் சரியா, ரெஸ்டாரண்ட் எல்லாமே நான் பார்த்து வச்சிருக்கேன், ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவளும் வந்துட்டுல சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். கரடிக்கு ஒரே ஆனந்தமா தான் இருந்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்துட்டு சோயாவை ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அவளுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் வேற போட்டுட்டே வந்துட்டு இருப்பான். தெரியாதவங்க கூப்பிட்டா போக கூடாது, அம்மாவும் நல்லா பத்திரமா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை போட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம சோயாலாம் வந்துட்டுல டி போதும்டா, என் அப்பா மாதிரியே நீ பேசிட்டு இருக்க தெரியுமா, கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போகும்போது தனியா தான் போகணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வேலை இருக்கு, அம்மாவுக்கு வேலை இருக்கு, அப்ப நீ தனியா தானே போக பழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு வேற சொல்லிட்டு அவ போறதுக்கு முன்னாடியில இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கல, ஒழுங்கா எனக்கு முத்தம் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வேற குவிச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருப்பானா. உடனே சோயல்ல மூஞ்ச பாரு நல்லா ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கோம். இப்பெல்லாம் சொல்லி எஸ்ஸாக பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோயா வந்துட்டு அதெல்லாம் கிடையாது சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல வந்துட்டு கியூட்டா முத்தம் கொடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாலாம் காட்டிட்டு இருப்பாங்க கியூட்டா இருந்துட்டு. சோயாவை இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அடுத்து அவங்க அப்பாவை வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். சில பல எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இப்பவும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏஜ்ல இருக்க அங்க சில பாட்டிங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த பாட்டிங்க கிட்ட எல்லாம் போயிட்டு எங்க டேடி நல்லவர் வல்லவர், இவர் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா, எப்படியாச்சும் கரெக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணிக்கோங்க, இவர் ஜிம் பாடி அப்படின்ற மாதிரி பல பல பில்டப் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பான். அவங்களும் வந்துட்டு சரிப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த சால்ல யுனாவை பாக்குறதுக்காக வந்திருப்பான். என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுனாவல்ல டே நீ எதுக்கிட்ட இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இவனும் வந்துட்டு சொல்லுவான், எனக்கு ஒன்றும் மூஞ்ச பாக்குறதுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது சரியா, நம்மளோட பையன் வந்துட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து டின்னர் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஏன்னா வந்துட்டு இல்ல அவங்ககிட்ட பேசும்போது அவனே என்கிட்ட சொல்ல போறான், அது ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்ல வந்தியாக்கும் அப்படின்னு சொல்லும்போது உன் ஓட்ட இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது சரியா, என் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவனெல்லாம் வந்துட்டுல நீ தானே அப்படின்ற மாதிரி மேலேயும் கீழே வேற பார்க்கும். இது எல்லா விஷயங்களையும் நம்ம ஹேனும் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டா ஜலஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போய் ஓரமா உட்காந்துரும். நம்ம யுனாவும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துருவா. ஏன் என்னாச்சு இந்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹேன் வந்துட்டு கேட்கும், எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்றியா, இந்த சாவையும் இந்த ஹேனையும் வந்துட்டு நீ டோட்டலா மறந்துரு, புதுசா ஒரு பையனை வந்துட்டு மீட் பண்ணு, அவன் வந்துட்டு இந்த சா மாதிரி
பக்கவா இருக்கக்கூடாது. இந்த ஹேன் மாதிரி பைத்தியக்காரனா இருக்கக்கூடாது. உன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உன்னை வந்துட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பையனை வந்து மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹேன் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசா வந்துட்டு இருக்காது. இவளை ஹக் பண்ணிட்டு நம்ம யுனா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம், நீ வந்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகவே போகாத, என் கூடவே இரு, நீ சமைச்சு தர சாப்பாடெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நீ வந்துட்டு ஒரு நல்ல பையனை வந்து டேட் பண்ணு, அவனை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெத்துக்கோ, அதெல்லாம் என் கண் கூட வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹேனோட மைண்ட் வாய்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே, ஆல்ரெடி நான் செத்து போனவனாச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம சின்னதா காட்டுவாங்க, அவ ஸ்டோர்ல வந்துட்டு கீழே இருக்க ஒரு ரூமுக்கு வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்க வந்திருப்பா. மேலே ஒரு பொம்பளை வந்துட்டு இவளை போக சொல்லியிருக்கோம். அப்படி இவ வந்திருக்கும் போது ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம கிம் கூட பேசுறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்திருப்பாள்ல, சாப்பாடெல்லாம் வச்சு சமைச்சு சாமி கும்பிட்டுருப்பாளே, அந்த இடத்த வந்துட்டு அவ பாப்பா. அது வந்துட்டு ஒரு குட்டி வண்டி மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள போனா எல்லாரும் அவங்கவுங்க லவ் ஸ்டோரியை வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க லவர் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அங்க எழுதி வச்சிருப்பாங்க. இப்படியே பார்த்துட்டு வரும்போது நம்ம கிம்மும் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு இவளுக்காக எழுதி வச்சிருப்பான். அதை பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது இது இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ கரண்ட்ல இருக்க கிம்மு தான் வந்துட்டு அதில் எழுதியிருப்பான், இந்த மாதிரி ஷின் நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சது வந்துட்டு நான் அவ்வளோ லக்கி தெரியுமா, சோயாலாம் வந்துட்டு எனக்கு பொண்ணா கிடைச்சது அதுக்கும் மேலே நான் லக்கி, நான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னை பற்றி தான் வந்துட்டு பயங்கரமா லவ்வா எழுதி வச்சிருப்பான் அவன். அவங்க கூட இருக்கும்போது சில விஷயங்களை பண்ணி இருந்திருக்கணும் தான், ஆனால் பண்ணாமல் விட்டுட்டேன், அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், உங்ககிட்ட சாரி ஒரு நாளும் சொன்னது கிடையாது, இப்போ சொல்கிறேன் சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக எல்லா விஷயங்களையும் வந்துட்டு எழுதி வச்சிருப்பான் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கும், கண்ணெல்லாம் வேற கட்டிட்டு இருந்திருக்கும், இந்த மாதிரிலாம் அவள் யோசிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் சில விஷயங்கள் வந்துட்டு இவளுக்கும் புரிய வரும். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம கிம் வந்துட்டு அவனோட ரூமுக்கு வரும்போது பின்னாடி இருந்து யாரோ ஃபார்ச்சூன் குக்கி வரை இவன் மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்களா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ச்சூன் குக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, உனக்கு வந்துட்டு நான் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஆமாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியே வந்துட்டு யார் தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பான். அங்கே ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு இவங்கிட்ட ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னை பார்க்கணும் அப்படின்னா இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அவனும் அந்த பொண்ணு கூடவே வந்திருப்பான். அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு வந்து அங்கே தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து காமிச்சிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. அந்த ஸ்பை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற சேனலில் போடாத சில ட்ராமாலாம் வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதை பார்க்குறேன், நம்மளோட சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.